கும்பராசியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, நிறைய டிராவல் பண்ண போறீங்களோ? எஸ், ஸ்கைஃபை பண்ணுங்க. ஒண்ணா நீங்க பண்ண போறீங்க, இல்ல வீட்ல இருக்கவங்க பண்ண போறாங்க. இது வரைக்கும் பணம் வரல, இன்கிரிமெண்ட் வரல, இந்த மாதம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். அதே மாதிரி 5% 6%க்கு மேல வட்டி கிடைக்குதுன்னு எங்க சொன்னாலும் தயவு செஞ்சு வேண்டாம். ரொம்ப மனசை உறுத்திட்டு இருந்த கவலை எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தியாகி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுங்க. தூக்கமே வராம தவித்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தூக்கம் வரும். நிறைய நீங்க பேசுற வார்த்தையே மந்திர வார்த்தையாக இருக்கும். நீங்க சொன்ன மகுடிக்கு மயங்கின பம்பு மாதிரி எல்லாரும் இந்த தடவை மயங்கி கேட்பாங்க. ஏன்னா உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்காக அத்தனை தியாகம் செய்ய காத்திருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, நிறைய ட்ராவல் பண்ண போறீங்களோ? எஸ், ஸ்கைஃபை பண்ணுங்க. ஒன்றா நீங்கள் பண்ண போறீங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க பண்ண போகிறாங்க. அதுவும் ஃபாரின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. உள்மனை பற்றி அப்படி தான் சொல்லுது. பண்ணிங்கன்னா ஆமான்னு கமெண்ட் போடுங்க. ஓகே, ஒன்றா நீங்கள் போகலான்னு நினைப்பீங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க யாராவது ஃபாரினுக்கு போயிருப்பாங்க, இல்லை போகிறாங்க. அதற்கான வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இனிதே வழங்க காத்திருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் 5ஆம் இடத்துல உட்காந்து நல்லதெல்லாம் பண்ண மிஸ்டர் குரு. ஏன் மேடம், குழந்தை பிரச்சனை, சிந்தனை பிரச்சனை, செயல்பாடு பிரச்சனை. இந்த தடவை 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த 6இல் குரு ஊரில் பகை, அந்த கதையெல்லாம் இல்லைங்க. உச்ச குருவாக உட்காந்துருக்காரு. 6ஆம் இடமே எதிரியை சம்காரம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து குரு உட்காந்துன போது ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போயிடும். உடம்பு ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாம் சரியாக போகுது. பிள்ளைகள் குறித்த கவலை சரியாக போகுது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரப்போகுது. குடும்பத்திற்கான வருமானம் அதிக போகுது. 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. வேற என்ன வேணும்? ராசிநாதன் 2ஆம் இடத்துல. ராசிநாதனுக்கு குருவோட பார்வை சுபத்துவமாகி இயங்க போறாரு கும்பத்துக்கு. வேற என்ன வேணும்? இது வரைக்கும் பணம் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இந்த மாதம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். நிறைய பேர் புதிய தொழில் முனைவோர் ஆவீங்க. 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு. சைன் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விமானத்தில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வருவீங்க, இங்கே இருந்தால் வெளிநாடு போகலாமான்ற ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க. இதெல்லாம் கும்பத்துக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள். அதே மாதிரி தைரியம் இருக்கும். நிறைய பேருக்கு கடன் அடையும். கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சில பேருக்கு கோவில் வழிபாட்டின் மூலமாக நிவர்த்திகள் கிடைக்கும். எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் குறித்த கவலையில் நிவர்த்தியை, பிள்ளைகளுக்கு தேவைப்பட்ட படிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த குறைபாடு நிவர்த்தியாகும். ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனை. ராகு தலைக்கு மேலே இருக்காரா? ஆன்லைன் ஸ்கேம் நடக்கும் நானும் சொல்லிட்டே இருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் குருவோட பார்வையில் சமத்தா இருந்தார் ராகு. இப்போ குருவோட பார்வை வேறு இல்லை. அதனால் தயவு செஞ்சு 1 போட்டால் 2 கிடைக்கும். யாராவது ஏமாத்தினாலும் கும்பராசிக்காரங்க போகாதீங்க, ஏமாற்றிடுவாங்க. அதே மாதிரி 5% 6%க்கு மேலே வட்டி கிடைக்குதுன்னு எங்கே சொன்னாலும் தயவு செஞ்சு வேண்டாம். உங்களுக்கு வருமானம் இருக்குது, சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இல்லை தேவையில்லாமல் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ணி சில விஷயத்தை எடுத்துப்பாங்க. அதனால் அடுத்தவங்களுடைய மேனிப்புலேட்டேஷனில் போய் மாட்டிக்காமல் இருக்க வேண்டிய அமைப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய பொசிஷன் அவ்வளோ சூப்பராக இல்லை கும்பத்துக்கு. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சுயம் இயங்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அடுத்தவங்க பேச்சு கேட்டு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டேன்னா போதும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. நிறைய குறைகள்லாம் நிவர்த்தியாகும். நிறைய ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரி. நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப மனசை உறுத்திட்டு இருந்த கவலை எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தியாகி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுங்க. தூக்கமே வராமல் தவித்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தூக்கம் வரும். ஆரோக்கியம் மேன்மை அதிகரிக்கும். எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக ஒன்றும் இல்லை, பாசிட்டிவாக நல்லா இருக்குது. படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க. மறந்து போச்சுன்ற அமைப்பெல்லாம் இல்லாமல் எல்லாமே மண்டையில் அப்படியே ஸ்டோராகி நிற்க போகுது. அதனால் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மூலமாக வருமானம் கிடைக்கும். என் பிள்ளை வேலைக்கே போகலாம், இந்த தடவை கும்பராசிக்கார பிள்ளைங்க வேலைக்கு போய் அதற்கான சம்பாத்தியத்தை கொடுப்பாங்க. இல்லை பிள்ளைங்க எங்கேயாவது ஃபாரினுக்கு வேலைக்கு நீங்கள் அனுப்புவீங்க, படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க. இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஓகே, அதே மாதிரி நிறைய கும்பராசிக்காரர்கள் ஒரு 35-40 வயசு தொடர ஆட்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முட்டி, கால், பாதம் இது 3. ஏன்னா சனி எல்லாம் இதை இண்டிகேட் பண்ணுவார். 2ஆம் இடத்துல கொஞ்சம்
நிறைய நீங்கள் பேசுகிற வார்த்தையே மந்திர வார்த்தையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மகுடிக்கு மயங்கின பம்பு மாதிரி எல்லாரும் இந்த தடவை மயங்கி கேட்பாங்க. ஏன்னா குரு உங்கள அப்புறம் மாதிரி மாற்றுவார். அதனால் என் பேச்சை கேட்கல, என் பேச்சில் கேட்கலன்னு தவிச்ச எல்லாருக்கும் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அலைச்சல் மூலமாக கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும். நிறையா பேருக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கலாம், கார் வாங்கலான்ற எண்ணம் உருவாகும். இருக்கிற லோனை அடைச்சு அதன் மூலமாக சில ஒரு நன்மைகள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்பை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். நிறையா பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கிறதா இந்த வரேன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆனதெல்லாம் அடுத்து ரொட்டேஷன் ஆகும். 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிறைய தொல்லைகள் கொடுத்துருப்பாரு. இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தியாகி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. 3ஆம் அப்படியே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பொசிஷனுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பிள்ளைகள் மூலமாக பெருமை. என் பிள்ளை சம்பாதிச்சு எனக்கு அது கொடுத்துட்டான் இது கொடுத்துட்டான் அப்படியே ஊரெல்லாம் இந்த தடவை அப்படியே தம்பட்டை அடிச்சுப்பீங்க. நிறைய 60 தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களை பார்த்து பூரிச்சு அப்படி என் பிள்ளை என் பேச்சை கேட்டுச்சு, என் பிள்ளை எனக்கு காசு கொடுத்துருச்சு, என் பிள்ளை எனக்கு வீடு வாங்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் நிறைய அந்த தடவை கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் கரோம். சூப்பராக இருக்குது. கும்பத்துக்கு நெகட்டிவாக எதுவுமே இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. தேவையில்லாமல் ஒரு மாதிரி போகும்போது வாக்கிங் போகும்போது எனக்கு குட் மார்னிங் வைக்கலன்னு டென்ஷனாகி ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா கேது இந்த வேலையை பண்ணுவார். 7ஆம் இடத்துல இருக்கும்போது அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, அட நானே என்னமோ உட்காந்துருக்கேன் நீ வேறு மரியாதை கேட்குறியான்ற மாதிரி போயிட்டுருப்பாங்க. உடனே அவன் என்னை மதிக்கலைன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் அடுத்தவங்க மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷனை அப்படி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷனை கூட்டிட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான மாதமாக இந்த ஆணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், ஊஞ்சல் பார்க்குறது, ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சலில் அம்மன் இருக்கிற மாதிரி பார்க்குறதுலாம் கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை பார்த்தே தீருவீர்கள். ஓகே, அதே மாதிரி என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கும்பராசிக்காரர்கள் நாகாபரணம் சூடி சிவன் வழிபாடு. ராகு தனியாக இருக்காரு, ரொம்ப கேர்ஃபுல். ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு தேன் கொடுத்து வழிபாடு செய்து விட்டால் வாழ்க்கையும் தேனாய் தித்திக்கும். கும்பராசிக்காரங்க நிறைய இந்த தடவை கொஞ்சம் வெளிர் பச்சை அதையும் ஒரு மாதிரி ரேடியம் கலரையும் பர்பிள் கலரையும் பயன்படுத்துங்க. வெற்றி மேல் வெற்றி வந்து சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.